அப்பா இந்த இணைப்புல வந்திருக்கிற எங்க ஒவ்வொருவரையும் எங்க ஒவ்வொரு குடும்பங்களையும் இம்மட்டும் அப்பா ஜீவன் சுகம் பலன் தந்து பாதுகாத்து இம்மட்டுமா எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இனிமேலும் தாங்குவேன், இனிமேலும் தப்புவிப்பேன், தாங்குவேன், ஏந்துவேன் என்று சொன்ன தேவன் அப்பா ஸ்தோத்திரம். எங்க ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஹalleluya ஸ்தோத்திரம். ரத்த கோட்டைக்கு மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா அந்த நாளில் அப்பா ஸ்தோத்திரம். வார்த்தைகளை தியானிக்கப்பா கொடுத்த இந்த அப்பா கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை அப்பா நீங்க பேசும்படி ஆவியானவரே உம்மை வரவேற்கிறப்பா ஸ்தோத்திரம். எங்கே 2 3 பேர் என் நாமத்தினாலே கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் இருப்பேன் என்று சொன்ன தேவன் அப்பா எங்க மத்தியில நீங்க அசைவாடுங்கப்பா. ஹalleluya ஹalleluya. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் இறங்கி வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூடப்பா ஹalleluya அந்த இணைப்பில வந்திருக்கிற எங்க ஒவ்வொருவரோடு நீங்க பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஸ்தோத்திரம். ரபா கரா வலா வரா ஷகா தரா வலா கபா லபா கரா. அடிக்கப்பட்ட வண்ணமாய் இயேசுவே நீங்க எங்க மத்தியில அசைவாடுங்க ஆண்டவரே. ரிபா லபா கபா ரபா கரபா எங்க ஒவ்வொருவரோடு பேசுங்க. ஹalleluya. ரிபா பாபா ரபா கரா வலா கபா லபா ஷகா தரா கடா ரபா கரபா. எல்லா தடைகள் நிர்மூலம் ஆகட்டும் ஆண்டவரே. அப்பா அந்த இணைப்புல வந்திருக்கிற எங்க ஒவ்வொருவரோடு ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பிரச்சனைகள் போராட்டங்கள் காணப்படுது ஆண்டவரே. அதெல்லாம் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ரிபா கபா லபா ஷகா தரா பலா கபா லபா கடா ரகா தரா பலா கரபா. அதெல்லாம் நீங்க பொறுப்பேற்று அதெல்லாம் நீங்க சால்வ் பண்ண போகிறபடினாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ரிபா கபா ரபா கரபா லா கபா லபா ஷகா தரா பலா கரபா. அந்த வார்த்தைகளப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு பிரயோஜனமா இருக்கு ஆவியானவரப்பா. நீங்க அப்பா பேசும்படியாய் உம்மை வரவேற்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பரம காரியங்களை குறித்து நம்ம பார்க்கலாம். பரம காரியங்கள் என்னென்ன பைபிள்ல கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹெவன்லி திங்ஸ்ன்னு சொல்லி போட்டிருக்குது இங்கிலீஷ்ல. யோவான் 3:12 வாசிப்போம். யோவான் 3:12. பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே. பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? அந்த பூமிக்கு அடுத்த காரியங்களை தான் ஏசப்பா சின்ன சின்ன உவமைகளா கொஞ்சம் கொஞ்சமா சொல்றாங்க. ஆனா பரலோக ராஜ்யத்தை குறித்துதான் அவர் சுவிசேஷமா பிரசங்கிக்கிறதுக்கு வந்திருந்தார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பூமிக்குரிய எக்ஸாம்பிள வச்சு வச்சு சொல்லி பாக்குறாரு. அந்த நிறைய உவமைகள் நம்ம பார்த்திருக்கோம். 100 ஆடுல ஒரு ஆடு காணாம போயிட்டு அப்படி அந்த மாதிரி உவமைகள் அவங்க அந்த நாட்கள்ல என்னென்ன இருக்குமோ அந்த மாதிரியான காரியங்கள், விதை விதைக்கிறது, அந்த மாதிரி அந்த காரியங்களை சொல்லி சொல்லி புரிய வைக்கிறாங்க ஏசப்பா. அதான் சொல்றது, பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே, பரம காரியங்களுக்கு உங்களுக்கு சொல்வேன், ஆனால் எப்படி விசுவாசிப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. பரம காரியங்களின் நிறைய பரலோகத்துக்குரிய காரியங்கள் நிறைய இருக்குது. அதான் அந்த காரியங்கள் எல்லாம் நீங்க இன்னும் நிறைய நீங்க ஆண்டவருக்குள்ள இன்னும் நிறைய கத்துக்கொள்ள வேண்டியது இருக்கு, இன்னும் நிறைய அறிந்து கொள்ள வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்றாங்க. அதனால இன்னைக்கு நம்ம அந்த பரம காரியங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பரமண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அதான் நம்ம லூக்கா 11:2 அதுல வாசிக்கிறோம். நம் தேவன் பரமண்டலங்களிலே வாசம் பண்ணுகிற தேவன். வாசிக்கலாம். லூக்கா 11:2. அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. நம்ம தேவன் பரலோகத்துல பரமண்டலங்களில வாசம் பண்றாரு.
நிறைய நமக்கு பைபிள்ல சொல்லியிருக்கு ஒரு 4ஆம் வானம் அப்படி வர இருக்குது அப்படின்னு சொல்லி பவுல் வந்து நான் 4ஆம் வானம் வரை 3ஆம் வானம் வரை எடுத்துக்கொள்ளப்பட்டேன் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த பரலோகத்திலே நிறைய அடுக்குகள் இருக்கு, வான மண்டலத்திலே நிறைய அடுக்குகள் இருக்கு. அதே போல இந்த பூமியில வந்து நம்ம வாழ்றோம். இந்த பூமிக்கு அடியில ஒரு பாதாளம்ங்கிற இது இருக்குது. அப்புறம் இந்த கடலுக்குள்ள ஒரு பிசாசினுடைய ராஜ்யம் ஒண்ணு இருக்கு கடலுக்குள்ள. அப்புறம் வான மண்டலத்திலயும் வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகள்னு ஒண்ணு இருக்கு. அது வான மண்டலத்திலயும் ஒரு பிசாசின் ராஜ்யம் இருக்குது. இந்த பூமியிலயும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதின்னு சொல்லிட்டு பூமியிலயும் நிறைய விக்கிரக ஆராதனைகள் அப்படி நிறைய காரியங்கள் பூமியிலயும் காணப்படுது. அப்படி இந்த மாதிரியான காரியங்கள் காணப்படுது. ஆனா ஏசப்பா வந்து எங்க இருக்காங்க? அதுக்கும் மேல வான மண்டலத்துல இருந்து பிசாசின் சேனைகள் இருக்குல்ல, அதுக்கும் மேல அப்படி 1ஆம் வானம், 2ஆம் வானம், அப்படி 3ஆம் வானம், அப்படி மேல அடுக்குலதான் ஏசப்பா பிதாவாகிய தேவன் வாசம் பண்ற இடம் இருக்குது. அங்க வந்து என்ன எப்படி இருக்காங்கன்னா, இந்த என்ன எவ்வளவு பெரிய பெரிய இதெல்லாம் இருக்கு, மலைகள் பள்ளத்தாக்குகளை எல்லாம் உருவாக்கின தேவன். இந்த பிசாசு வந்து இந்த வெளிப்படுத்தல்ல பாக்குறோம், இந்த கடலுக்கு அடியில அதனுடைய ராஜ்யம் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வானமண்டலத்துல இருக்குது. பூமியில அப்படியே அந்த இதெல்லாம் ஏசப்பாவுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குது. எதுவுமே எல்லாமே அவருடைய கண்ட்ரோலுக்குள்ள. அவர் பெரிய தேவனா இருக்கிறாரு. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. நீங்க எனக்காக எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. அவ்வளவு பெரிய தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். இதெல்லாம் நான் எப்படி சொல்றேன்னு சொன்னா, எனக்கு இந்த நம்மளோட லைஃப்ல வர்ற பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியில ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து எல்லா அந்த பிசாசின் போராட்டங்களுக்கு, எல்லா தீமைக்கும் ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கும் போது நம்மளை பாதுகாத்து வருகிற தேவன் அப்போ எவ்வளவு பெரிய தேவன அப்படின்னு சொல்லி நான் அந்த அது மூலமா தான் நானும் அறிந்து கொண்டு வருகிறேன். ஏசப்பா அவ்வளவு பெரிய தேவனா இருக்கிறாரு. அவர் கட்டளையிட அது நிற்கும், எல்லாம் எதுவா இருந்தாலும். அதனால பர மண்டலங்கள்ல வாசம் பண்ணுகிற தேவன், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசமா இருக்கிறாரு. எல்லா அதிகாரம் எல்லாம் அவர் கைக்குள்ள இருக்கு. அவ்வளவு பெரிய தேவன், நீண்ட ஆயுசு உள்ளவர். அவர் என்றென்றும் என்றென்றும் உயிரோடு இருக்கிற தேவன், ஆதியும் அந்தமா இருக்கிற தேவன். அவர் பரமண்டலங்களில வாசமா இருக்கிற பிதாவாகிய தேவன்கிட்ட தான் நம்ம ஜெபிக்கிறோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படி சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தி அப்படி சொல்றோம். அந்த பரமண்டலங்களில வாசமா இருக்கிறார் தேவன். அப்புறம் பரமபிதா அப்படின்னு சொல்லி நம்ம பைபிள்ல பாக்குறோம். இந்த பரம காரியங்களை மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். அதனால லூக்கா 11:13 இருக்கு பாருங்க. அதே அதிகாரம் லூக்கா 11:13. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். நம்ம தேவன் பரமபிதா, அவர் வந்து நம்ம இந்த உலகத்துக்குரிய மக்களே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லதா கொடுக்கணும், நல்ல சத்தான பொருட்கள் சாப்பாடு கொடுக்கணும், நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கணும், நல்ல காலேஜ்ல படிக்க வச்சு நல்ல டாக்டராக இன்ஜினியராக மாற்றணும். அப்படி நிறைய நல்ல நல்ல காரியங்களை நம்ம இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்கள் தான் நம்மளோட இதா இருக்கும். அந்த மாதிரியான காரியங்களை நம்ம நினைக்கும் போது அந்த பரமபிதா அவ்வளவு பெரிய கடவுள் நம்மளை எவ்வளவு நேசிக்கிறார். அவர் வந்து பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு சொல்லியிருக்கு. பரிசுத்தாவியை எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கும் போது அதை கண்டிப்பா கொடுப்பாரு. அதே போல என்ன கேட்டாலும் அவரால கொடுக்க முடியும். என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் தருவேன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவன். அவர் நம்ம கேட்ட உடனே நமக்கு கொடுப்பாரு. ஆனா நம்ம வந்து அந்த அது கேட்ட உடனே கொடுப்பாரு. ஆனா நம்ம வந்து அதோட அருமை நமக்கு தெரியாது. அதனாலதான் நமக்கு சில காரியங்கள் உடனே நடக்காம அந்த இருக்கிறதுக்கு காரணம் அதான். அதனால பரமபிதா எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவரா இருக்கிறாரு. அவர் நல்லதை தான் நமக்கு செய்வார். இந்த நேரத்துல நடந்தா இது இப்படி நடந்தா நல்லா இருக்கும்ங்கிறது அவருக்கு தெரியும். அதனால ஏற்ற காலத்துல எல்லாவற்றையும் செய்கிற தேவனா இருக்கிறாரு. அடுத்தது பரம வாசஸ்தலம், அதை பத்தி பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1-2. ஆதலால்
பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம். அந்த பரம வாசஸ்தலத்தை நம்ம தரித்துக்குள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களா இருக்கிறோம். இந்த பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்துல நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாயிருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்படும். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனானே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இந்த பூமிக்குரிய கூடாரம் இது ரெண்டு விதமா எடுத்துக்கலாம். பூமிக்குரிய கூடாரம்ங்கிறது ரெண்டு விதமா எடுத்துக்கலாம். ஒண்ணு இந்த வீடு, நம்ம வீடு கட்டி அது உள்ள இருக்கிறோம். ஏன்னா ஒரு பாதுகாப்புக்காக நம்ம தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும். அந்த வெயில் மழை இந்த மாதிரி எல்லா ஆபத்துகளுக்கு ஒரு பாதுகாப்புக்காக ஒரு வீடு நமக்கு தேவை. அதனால அந்த பூமிக்குரிய ஒரு வீடு இருக்கு. வீடு இருந்தா நமக்கு ஒரு பாதுகாப்பு எல்லாம் நமக்கு ஒரு இதா இருக்குது. அதே மாதிரி பரலோகத்துல ஏசப்பா நமக்காக தங்கத்தினால அப்படி வீடு கட்டி வச்சிருக்காங்க. அங்க பரலோகத்துல வாசஸ்தலத்தை வச்சிருக்கேன்னு சொல்றாரு. யோவான் 14:1 கூட நீங்க கலங்காதுங்க, நான் போய் உங்களுக்காக வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு நான் உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு ஏசப்பா. அப்படி வாசஸ்தலத்தை நமக்காக நம்ம பரலோகத்துல வாசம் பண்ணுவதற்காக பரம வாசஸ்தலம் நம்ம பார்க்க முடியாது. ஆனா பரம காரியங்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியாதவைகளா இருக்குது. அதுதான் என்னது நிஜம். நம்ம கண்ணுல பாக்குறதெல்லாம் என்ன பண்ணிரும், அழிந்து போயிரும். இந்த வீடு அழிந்து போகும். இந்த உலக பிரகாரமான காரியங்கள் என்னாலும் இருக்காது. அது அழிந்து போகக்கூடிய காரியங்களை நம்ம ரொம்ப நம்ம நேசிக்கிறது என்னன்னா அழிந்து போகக்கூடிய இந்த காரியங்கள் தான் நம்ம ரொம்ப நம்புறோம். ஆனா கண்ணுக்கு தெரியாத காணப்படாத காரியங்கள் நித்தியமான பைபிள்ல போட்டிருக்கு. காணப்படுறது அழிந்து போகும், காணப்படாதவைகள் நித்திய நித்தியமா இருக்கிறது இருக்கு. பரலோகத்துல பரமண்டலங்கள்ல இருக்கிறது. நம்ம ஜீவன் புரியும் போது நம்ம வருகையில தேவனோடு எடுத்துக்கொள்ளப்படும் போது எங்க இருப்போம்னா நித்திய நித்தியமாய் பரலோகத்துல ஏசப்பாவோட அந்த சந்தோஷமான இடத்துல இருப்போம். அதுதான் அழியாத இடம். அதே போல நம்ம இயேசுக்கு பிரியமில்லாம காரியமா நடந்து அந்த வாழ்க்கையில வாழ்ந்தோம்னா என்னது நித்திய நித்தியமா நரகம். அந்த ரெண்டு காரியங்கள் நம்ம பார்க்கல. ஆனா அத நடக்க போகுது. அதுதான் அழியாதது, நித்தியமா இருக்கு. இன்னொன்னு என்ன, இந்த பூமிக்குரிய கூடாரங்கிறது நம்முடைய பாடி, நம்முடைய சரீரம் இருக்குதுல்ல, இந்த சரீரத்துக்குள்ள நம்ம ஆத்துமாவும் ஆவியும் இருக்குது. இந்த சரீரம், இந்த பூமிக்கு கொடுக்கப்பட்ட அந்த சரீரம் அழிந்து போகக்கூடியது. ஆனா நம்ம வருகையில தேவனோடு எடுத்துக்கொள்ளப்படும் போது என்ன பண்ணுவோம், இந்த சரீரம் அப்படியே வெளிச்சமா மாறி விண்ணகத்துக்குரிய மேனியை நம்ம தரித்து கொள்வோம்னு பைபிள்ல போட்டிருக்கு. இந்த சரீரம் விண்ணகத்துக்குரிய இதை தரித்துக்குள்ள வாஞ்சையா இருக்குது. அதுதான் இந்த கூடாரத்தில் தரித்து கொண்டவர்கள் ஆனால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம் அப்படின்னு போட்டிருக்குல்ல. அது அந்த மீனிங்ல சொல்றாங்க. இந்த சரீரத்துல தேவனுடைய மகிமையை தரித்து கொள்ளணும். மகிமையின் வஸ்திரம் தரித்தவர்களா இருக்கும்போது நம்ம நிர்வாணிகளாய் காணப்படாதபடி பரலோக ராஜ்யத்துல எடுத்துக்கொள்ளப்படுவோம். நம்ம தேவன் அந்த மறுரூபமாக்குற நேரத்துல அவர் நமக்கு விண்ணகத்துக்குரிய அந்த சரீரத்தினால வெளிச்சமா நம்மளை மாத்தி நம்மளை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போக போறாரு. அதனால இந்த பூமிக்குரிய இந்த சரீரம் அழிந்து போகக்கூடியது. நமக்குள்ள இருக்கிற ஆத்துமா ஆவி என்றென்றும் அழியாததா இருக்குது. அது தேவனுக்குரியது, பரலோகத்துக்கு செல்லக்கூடிய ஆத்மாவா இருக்கிறது. அந்த ஆத்மா விலையேற பெற்றது. ஆனா யாருமே இந்த ஆத்மாவை பத்தி நினைக்கிறதும் இல்ல. ஆனா இந்த பாக்குற இந்த நம்ம உடம்ப பத்தி நம்ம நல்ல கவனமா இருக்கிறோம். ஆனா அந்த உடம்பு அழகா இருக்கணும், இதா இருக்கணும். இந்த எல்லாரும் இந்த உலகத்துல இருக்கிற காரியங்கள் எப்படி நம்ம இந்த சரீரத்துல வாழ்றதுதான் நிரந்தரம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த சரீரத்துல நம்ம கொஞ்ச நாள், ஆனா அதுக்கப்புறம் நிரந்தரமா இருக்க போறது என்னது, நம்ம ஆத்மா. அதுதான் விலையேற பெற்றதா இருக்கிறது. அதனால அந்த பரம வாசஸ்தலத்தை நம்ம பரம வாசஸ்தலத்தை அடையணும்னா
அந்த பரலோகத்துக்குரிய விண்ணக மேனியை தரித்தவர்களா இருக்க வேணும். அப்பதான் நம்ம அந்த பரம வாசஸ்தலத்தை அடைய முடியும். அடுத்தது பரலோக ராஜ்யத்தை குறித்து நிறைய இடத்துல சொல்லியிருக்கு. 2 தீமோத்தேயு 4:18. கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இதுல பரம ராஜ்யத்தை பற்றி போட்டிருக்கு. கர்த்தர் வந்து இந்த உலகத்துல நமக்கு நிறைய போராட்டங்கள், பிரச்சனைகள் வருது. இது அப்படியே இருந்துருமோ, இந்த போராட்டம் எப்போ மாறும், என்ன அது ஒண்ணுமே தெரியாத மாதிரி பலவித ஒண்ணு போனா ஒண்ணு அப்படி நிறைய பிரச்சனைகள். அந்த கர்த்தர் எல்லா தீமை நின்று நம்மளை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாகன்னு சொல்லி போட்டிருக்கு. அதனால ஏசப்பா எல்லா காரியங்களிலும் அந்தந்த நேரத்துல என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில தலைவராக இருந்து எல்லாவற்றிலிருந்து நம்மளை ரட்சிக்க வல்லவர். ஆனா நம்ம வந்து சும்மா இருக்க கூடாது. என்ன பண்ணணும்? அனுதினமும் அவர்கிட்ட ஜெபித்து கொண்டே இருக்கணும். அப்பதான் நம்ம எல்லா தீமையில இருந்து நம்மளை ரட்சிப்பார். அவரை நோக்கி கூப்பிடும் போது ஆபத்துல இருந்து அவர் நம்மளை விடுதலையாக்குவார். அதனால இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறவர்களுடைய காரியத்தில் நியாயம் செய்யாமல் இருப்பேனோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதனால நம்ம ஆண்டவர் எல்லா தீமையில இருந்து நம்மளை காப்பாற்றி அந்த ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். எல்லா தீமையில இருந்து ரட்சிக்கப்படணும்னா என்ன பண்ணணும்? ஒரு காரியத்துக்காக நம்ம ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை ராத்திரியும் பகலும் சோர்ந்து போகாதபடி ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டே இருக்கணும். ஆண்டவர்கிட்ட சப்மிட் பண்ணிட்டே இருக்கணும். அந்த பரலோக ஹெவன்லி கோர்ட்ல நம்ம சப்மிட் பண்ணிட்டே இருக்கணும். அதான் அந்த லூக்கா 18 ஒரு 18 1ஆம் வசனத்துல இருந்து வரும் பாருங்க. ஒரு லூக்கா 18:1 இருந்து 8ஆம் வசனம் வரை பாக்குறோம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்றார். இதுல வந்து என்ன பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, படிக்கவாமா? படிங்க. பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றான். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், உபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம்பாவம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலேயே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். சோர்ந்து போகாம ஜெபிக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருக்கு. 2வது நீங்க ஒரு உவமை சொல்றாருல, ஒரு 2 பேர் ஜெபிக்க வந்தாங்க. அது எப்படி ஜெபிக்கணும், நம்மளை தாழ்த்தி ஜெபிக்கணும், அப்படி 2 விதமா சொல்லியிருக்கு. சோர்ந்து போகாம ஜெபிக்கிறதுக்கு தான் அந்த விதவை வந்து ஒரு நியாயாதிபதிகிட்ட போய் டெய்லி கேட்பா. காலையிலயும் போய் சொல்லுவா, நைட்டும் போய் சொல்லுவா. அவளுக்கு யாருமே கிடையாது அவளுடைய ஒரு காரியத்துக்கு நியாயம் பண்ணணும்னு சொல்லி. அதே போலதான் நம்ம பரமபிதா கண்டிப்பா செய்வார். நம்ம இப்பதான் பார்த்தோம், இந்த உலகத்துக்குரிய தகப்பன் தன் பிள்ளைக்கு என்ன கேட்டாலும் கொடுப்பாரு. அப்பத்தை கேட்டா கல்ல கொடுப்பாரா? அதே மாதிரி பரமபிதா எல்லாத்தையும் கொடுக்க வல்லவரா இருக்கிறாரு. ஆனா நம்ம வந்து டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்போ
என்னைக்கோ ஒரு நாள் ஜெபிக்கிறது இல்ல, டெய்லி காலையிலயும் ராத்திரியும் அந்த ப்ரேயர் ரெக்வெஸ்ட வச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு கோர்ட்ல வந்து நிறைய பேர் ஃபைல் கொடுத்திருப்பாங்க. எனக்கு இந்த காரியம் அந்த காரியம் அப்படி ஒவ்வொருத்தருடைய இதுவும் அப்படியே வச்சிருப்பாங்க ஃபைல். உங்களுக்கு இந்த டேட் வாங்க அந்த டேட் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து இரவும் பகலும் கூப்பிடுறவர்கள்னா யாருன்னா ஏசப்பாவுக்கு ரொம்ப பிரியமானவங்க. இப்போ நம்ம அந்த ஜட்ஜுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க ஒரு ஃபைல சப்மிட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த ஃபைல் தான் முதல்ல எடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம டெய்லி இயேசுவோட பேசிக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்க. டெய்லி டெய்லி அவரோட இருக்கிற உறவு அப்ப அவரு ஃப்ரெண்ட் ஆயிருவாரு. அப்ப நம்ம வந்து என்ன கேட்கிறோமோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ரிப்ளை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி உடனே அவரு அந்த ஃபைல் எடுத்து இது பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் பரலோக தேவன்ட்ட இரவும் பகலும் நம்ம இரவும் டெய்லி ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். இந்த காரியத்துக்காக மட்டும்தான் ஜெபிக்கிறவங்க இல்ல. நம்மளுடைய லைஃப் ஸ்டைலே என்ன மாறிடணும்னா பிரேயர் லைஃப் ஸ்டைல் மாறிடணும். காலையில ஜெபம், நைட்டு ஜெபம் அப்படி ஒரு குறிப்பிட்ட டைம் கண்டினியூஸா ஜெபிக்கிறவங்களை பார்த்தாலே என்ன பண்ணுவான்னா பிசாசு வந்து நடுங்குவான். நமக்கு போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்து எதுவும் நம்மளை தொட முடியாதபடி ஒரு பாதுகாப்பு நமக்கு உண்டாகும். அதனாலதான் நம்ம இரவும் பகலும் ஜெபிக்கிறவங்களா, ஒரு பிரச்சனை வந்தாதான் ஜெபிக்கிறது இல்ல, எப்பவுமே நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். அடுத்து வந்து பரலோக ராஜ்யம் மத்தேயு 18:2-3. இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து இயேசு ஒரு பிள்ளையை அதை அவர்கள் தம்மிடத்திலே நடுவே அழைத்து நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கணும்னு அதுக்கு அடுத்த வசனம் என்ன போட்டிருக்கு சிஸ்டர்? தாழ்த்தி ஜெபிக்கணும்னு போட்டிருக்கு. ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனா இருப்பான். சரி, இந்த வசனத்துல பாருங்க, சிறு பிள்ளை போல நம்ம தாழ்த்தும் போது பரலோக ராஜ்யத்தில் பெரியவனா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் போட்டிருக்கு. அது சிறு பிள்ளைக்கு என்ன அடையாளம்னு சொல்லியிருக்காங்கன்னா தாழ்த்துறது. இப்போ ஒரு சிறு பிள்ளை வச்சிருக்கு, 2 சிறு பிள்ளைங்க இருக்காங்கன்னா அவங்க ஒருத்தர் வந்து அடிச்சுட்டா கூட அடுத்தவங்க அடுத்த நிமிஷமே மறந்துரும். அந்த பிள்ளைங்க மறந்துட்டு போய் அவங்க கிட்ட போய் பேசுவாங்க. ஒரு மனசுல எதுவுமே இருக்காது. ஒரு அந்த கசப்பு இருக்காது, வெறுப்பு இருக்காது, பொறாமை இருக்காது. அந்த அந்த பிள்ளைங்க வந்து உடனே மறந்துருவாங்க. ரொம்ப அன்பா இருப்பாங்க. அவங்க தாழ்மையா இருப்பாங்க. இவ வந்து என்ன திட்டாலே அப்படின்ற அந்த டிக்னிட்டி எல்லாம் இருக்காது. அதனால அந்த மாதிரிதான் ஏசப்பா நம்ம இருக்கணும்னு சொல்லி நம்மளை எதிர்பார்க்கிறாரு. இந்த உலகத்துல கூட நம்மள வந்து சோதிக்கிறதுக்கு அது ஒரு காரணமா இருக்கும். நம்ம வந்து டிக்னிட்டியோட அப்படி இருக்கணும், நம்ம இப்படி இருக்கணும் அப்படிலாம் நம்ம இருக்கோம்ல, அதெல்லாம் உடைப்பாரு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில. இப்போ வந்து ஒரு வாட்டி நான் சொப்பனத்துல பார்க்கும்போது என்னன்னா, எங்க சர்ச்சுடைய வாசல் படி, அந்த படியை வந்து சோப்பு போட்டு தேய்ச்சிட்டு இருக்கேன். சோப்பு போட்டுற மாதிரி சோப்பு போட்டு தேய்க்கிற மாதிரி எனக்கு சொப்பனத்துல. அப்ப எங்க மாமியார் வந்து இது ஒரு பானையில தண்ணி வச்சு இப்படி ஊத்துறாங்க. அதை அப்படி நான் கழுவி விடுறேன். அந்த சர்ச் வாசலை கழுவி விடுறேன், வாசல் படிய அந்த மாதிரி கழுவுற மாதிரி சொப்பனம். ஆனா அந்த சொப்பனத்திலே அடுத்து என்னடா இந்த மாதிரி சொப்பனம் வருது அப்படின்னு சொல்லி அந்த சொப்பனத்திலே சொல்றாங்க. இந்த வசனத்தை காமிக்கிறாங்க, மத்தேயு 18:2-3-4. அப்போ ஒருவன் தன்னை சிறு பிள்ளையை போல தாழ்த்தாட்டுனா அவன் வந்து பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம மத்தவங்களுக்கு பணிவிடை செய்யறதான் ஏசப்பா சொல்றாங்க. ஏசப்பாவே என்ன பண்ணுவாங்க, சீசர்களுடைய கால்களை கழுவுவாங்க. நம்ம பரலோகத்துக்குரிய இது வந்து வேற மாதிரி இருக்கும். ஏசப்பாவுடைய குணங்கள் எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்ட பைபிள்ல கொடுக்கப்பட்ட தாழ்மை, அன்பு, பொறுமை எல்லாம் அதெல்லாம் உருவாக்குறது தான் இந்த உலகத்துல நம்மள ஆண்டவர் நிறைய சோதனைகள் மூலமா நம்முடைய பெருமைகள் உடைக்கப்படும், நம்முடைய டிக்னிட்டி உடைக்கப்படும், நம்மளுடைய பொறுமை, நம்முடைய சாந்த குணம் எல்லாத்தையும் ஆண்டவர் உருவாக்குறதுக்கு நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும். அது போல நிறைய வாட்டி நான் பார்த்திருக்கேன். இப்போ எங்க மாமியாருக்கோ எதுக்கோ என் மாமியாருக்கு மாமனாருக்கு யாருக்கோ உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்கு வந்து உதவி செய்யும் போது எனக்கு ஆண்டவர் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில இல்லைன்னா இந்த இம்மைக்குரிய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பாங்க. நான் நிறைய முன்னாடி இருந்தே பார்த்திருக்கேன். முதல்ல அப்போதான் மேரேஜ் ஆகி புதுசா நாங்க இந்த வீடு கட்டியிருந்தோம். அப்போ எங்க மாமியாருக்கு வந்து கண் ஆபரேஷன் பண்ணியிருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு
அவங்க என்ன வந்து வெறுக்கதான் செய்வாங்க. ஆனாலும் நான் அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்த நாங்க செய்வோம். 2 மருமக்கமார்கள் இருக்கோம். எங்க வீட்டுக்காரருடைய அண்ணன் ஒய்ஃப் அவங்களும் செய்வாங்க. நானும் ஒரு ஷேர் பண்ணி பண்ணுவோம். அப்போ வந்து நான் வந்து சூப்பு போட்டு குடுப்பேன். ஆட்டுக்கால் சூப் டெய்லி ஆனா அத வந்து வெளிய வந்து சொல்லவே மாட்டாங்க. யாருகிட்டயும் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் ஏதாவது ஃப்ரூட் ஜூஸ் போட்டு குடுத்தேன்னா, அத வந்து நல்லா இல்லன்னு தூர கொட்டுவாங்க. அப்படி நெறைய பண்ணுவோம். மிந்தி அந்த மாரி பண்ணுவாங்க. ஆனாலும் அது சரி என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டு மத்தவங்ககிட்ட என்ன வேணாலும் நான் வந்து ஒண்ணுமே செய்யலன்ட்டு மத்தவங்ககிட்ட சொல்லுவாங்க. மூத்த மருமக எல்லாம் செய்றாங்க. ஆனாலும் நான் அத வந்து ஏசப்பாவுக்கு முன்பாக நம்ம வந்து ஆண்டவருக்கு முன்பாக நம்ம செய்ய வேண்டியது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினைச்சுட்டு அத மனசுல கவலையா இருக்கும். அப்ப அந்த சின்ன வயசுல அந்த நேரத்துல ரொம்ப நமக்கு கல்யாணம் கட்டின புதுசுல அந்த எல்லாமே இருக்கும்ல. அந்த பொசசிவ் ரொம்ப இருக்கும். இப்போ வந்து வர 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 அதெல்லாம் ஆண்டவர் உருவாக்குவாரு. அப்படி அப்போ வந்து கவலைப்படுவேன். ஆனா அப்புறமா அத விட்டுட்டேன். ஆண்டவரே சரி ஏசப்பா நீங்க பாக்குறீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஏசப்பா வந்து திடீர்னு கட் ஆயிடுச்சு. ஃபோன் வந்துருச்சு. அது கட் ஆயிடுச்சு. ம். அப்போ வந்து ஏசப்பா வந்து எனக்கு என்ன பண்ணாங்கன்னா, அப்போ எனக்கு வேலை கிடைக்குது. வேலைக்காக நான் தேடிட்டே இருந்தேன். எனக்கு வேலை கிடைச்சுச்சு. அப்படியே ஆண்டவர் வந்து ஒரு ஒரு நம்ம ஒண்ணு ஒண்ணு செய்யும்போதும் அதுக்கு பதில் நமக்கு ஏதோ ஒரு ஒரு உபத்திரவத்த அனுபவிக்கும்போது அதுக்கு பதில் ஒரு நன்மை வந்து செய்வாங்க. அந்த மாரி ஆ ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட நம்மள சில காரியங்கள் நம்ம பொறுமையா அவங்களுக்கு மற்றவங்களுக்கு இந்த உலகத்துல உள்ள காரியங்கள் நம்ம செய்யும்போது, கோவப்படாம ஒரு பொறுமையா இருக்கும்போது, அந்த ஆண்டவர் ஊழியத்தின் காரியத்திலயும் அந்த மாதிரி ஆண்டவர் உயர்த்திக்கிட்டே வருவாங்க. நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை ஒவ்வொன்னுமே டெஸ்ட் தான் நமக்கு நடக்கிறது எல்லாம். நம்ம உணர்ச்சி வசப்பட்டு எதுவும் பண்ணாதபடி கொஞ்சம் யோசித்து பொறுமையா நம்ம எதுனாலும் இது பண்ணும்போது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அடுத்தது வந்து பரம தேசத்த பத்தி பார்க்கலாம். எபிரேயர் 11, 15, 16. தாங்கள் எபிரேயர் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் எண்ணப்பட வெட்கப்படுகிறதில்லை. வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. நமக்குன்ட்டு ஒரு பரம தேசம். பரலோகத்துல ஒரு தேசத்தை உருவாக்கி வச்சிருக்காரு. பரம தேசத்த தேவன். அதே மாதிரி அதே அதிகாரத்துல 9ஆம் வசனம் வாசிங்க. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனென்றால் 10 வாசிக்கிறேன். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். போதும். இதுல ஆபிரகாம் வந்து அவர் எப்படி எவ்வளவு வசதியா இருக்கிறாரு. அந்த பூமியே தாங்க கூடாத அளவுக்கு அவருக்கு ஆசீர்வாதம் இருந்துச்சு. ஆனாலும் கூடாரத்துல அவர் வசிச்சிருக்காரு. ஏன்னா தேவன் எனக்காக ஒரு பரம தேசத்தை வச்சிருக்கிறாரு. பரம கானான் அங்க எனக்காக கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கூடாரங்கள்ல இருந்திருக்காங்க. அதே போல நம்ம ஒவ்வொருவருக்குமே இந்த உலகத்து வாழ்வை விட தேவன் பரலோகத்துல வச்சிருக்கிற இடம் வந்து ரொம்ப சமாதானம் சந்தோஷத்தினால நிறைஞ்சிருக்கிற இடமா இருக்குது. தேவ சமாதான சந்தோஷத்தினால தேவனோடு நம்ம இருக்க போறோம். அததான் நம்ம வாஞ்சிக்கிறவங்களா இருக்கணும். அடுத்து பரம தரிசனத்தை பத்தி அப்போஸ்தலர் 26:19. பத்தொன்பதாக்கா. ஆமா. ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. இதுல வந்து பவுலுக்கு வந்து தரிசனம் கொடுத்து அவன் பவுல் வந்து எப்படி இருக்கிறான்னா கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறவங்கன்னா அவங்க அடிச்சு
ஸ்திரீகளையும் இன்னும் புருஷர்களையும் அடிச்சு அந்த சீசர்களையும் அடிச்சு துன்பப்படுத்தி சிறைச்சாலை அடைக்கிறது, கொல்றது, ஸ்தேவான கொல்றதுக்கே இவனோட அனுமதி அவனும் பக்கத்துல இருந்திருக்கான். அந்த மாதிரி எல்லா காரியங்களும் இந்த மாதிரி காரியங்களை பண்ணிட்டு இருந்தான். ஆனா ஏசப்பா தரிசனம் கொடுக்கும்போது தரிசனத்துல டைரக்டா இயேசுவ பாக்குறான் கண்ணுல. அந்த ஒரு வெளிச்சம் வருது, வெளிச்சம் வந்து அவனை யாரு அப்படின்னு கேட்டோன்னு, யாரு இது அப்படின்னு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனோடு பேசுறாரு. அவரை பாக்குறான், வெளிச்சத்தை பாக்குறான், வெளிச்சத்துல இயேசுவ. அந்த இதை பார்த்தது அது பரம தரிசனம், அது வந்து பரலோக தரிசனம். அந்த பரலோக தரிசனத்தை பார்த்தவங்க யாருமே சும்மா இருக்க மாட்டாங்க, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதே போல நம்ம ஒவ்வொருவருமே பரலோக தரிசனம் உள்ளவர்களாய் காணப்படணும். ஆண்டவருக்காக தேவனுடைய ஊழியத்தை செய்யறவங்களா, சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்களா இருக்கணும். பரலோக தரிசனத்தை பத்தி போட்டிருக்கு. அதே போல அடுத்து பரம சேனை, பரலோக ராஜ்யத்துல தேவ தூதர்கள் சேனைகள் இருக்கு. லூக்கா 2:11, 12, 13 வாசிப்போம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். பரலோகத்துல நிறைய கேருபீன்கள் இருக்காங்க, சேராபீன்கள் இருக்காங்க, அப்புறம் நிறைய நமக்கே தெரியாத தேவ தூதர்கள், நிறைய சேனை கூட்டங்கள், யுத்த தூதர்கள் இருக்காங்க, மெசேஜ் கொண்டு வர்ற தூதர்கள் இருக்காங்க, குணமளிக்கிற அந்த ரஃபேல், அந்த மாதிரி நிறைய தேவ தூதர்கள் பரலோகத்துல இருக்கிறாங்க. அதான் தேவ தூத சேனைகள் பரலோகத்துல இருக்கிறாங்க. நம்ம ஒவ்வொருத்தரையும் நம்மள யார் யார் ரட்சிக்கப்பட போறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பணிவிடை செய்யறதுக்காக, ரட்சிக்கப்பட போகிறவர்களுக்காக அனுப்பப்படும் பணிவிட ஆவிகளும் இருக்கிறாங்க. நமக்கு பலவீனத்துல சிலவங்களுக்கு அதெல்லாம் ஒரு சிலர் சொல்லுவாங்க, அப்படி பார்த்திருக்கேன், ஹாஸ்பிட்டல்ல எனக்கு உதவி செஞ்சாங்க அப்படி. அந்த மாதிரி தூதர்களை ஆண்டவர் நமக்காக நியமிச்சிருக்காங்க. நம்ம ஒவ்வொருவருக்காக தேவ தூதர்கள், பரலோகத்துல தேவ தூத சேனைகள் இருக்குது. அடுத்து வந்து பரம அழைப்பு, நம்ம ஒவ்வொருவருமே பரலோகத்துக்காக அழைக்கப்பட்டவர்கள். இந்த உலகத்துக்குரியவங்க அல்ல. இந்த உலகத்துல நம்ம கொஞ்ச நாள் வாழ்றோம். இந்த உலகத்துல நம்மளை ஆண்டவர் உருவாக்கி சுத்திகரித்து ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி கரை திரையற்றவர்களாக நம்மளை கொண்டு போறதுக்காக நம்ம வந்து எப்படி அழைக்கப்பட்டிருக்கோம்னா, மனவாட்டிகளாக அழைக்கப்பட்டிருக்கோம். பரலோகத்துக்காக பாக்கியவான்களா அழைக்கப்பட்டிருக்கோம். எபிரேயர் 3:1-2 இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்திற்குரியவனாய் இருக்கிறான். அதுபோல மோசேயை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். போதும். நம்ம பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களா இருக்கிறோம். அதுக்குதான் என்ன சொல்றாங்க, மோசையும் பரம அழைப்புக்கு அழைக்கப்பட்டவர். ஆனா தேவனுடைய வீட்டில் எங்கு உண்மை உள்ளவரா இருந்தார். தேவனுடைய வீடுன்னு சொல்லியிருக்கல, அது என்னன்னா தேவனுடைய காரியம், தேவனுடைய அழைப்பு, பரம அழைப்பு. அவரை குறித்த தேவனுடைய அழைப்பு என்னது? அந்த 40 இயர்ஸ் என்ன பண்ணணும், அந்த வனாந்தரத்துல இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தணும். அப்புறம் அப்படி 80 இயர்ஸ் அப்படி நடத்தி கொண்டு வந்தாரு. அப்படி அந்த மக்களை வந்து நடத்த வேண்டிய அந்த பொறுப்பு, செங்கடல் பிரியுது, நிறைய அவருக்கு அற்புத அடையாளங்கள் செய்தார். அதெல்லாம் தேவன் என்னென்ன சொல்றாரோ அதை செய்தார். ஆசரிப்பு கூடாரத்தை பண்ணி அப்படி அந்த காரியங்கள் எல்லாம் வச்சிலும் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்தார். அதான் தேவனுடைய வீட்டில் எங்கு உண்மையுள்ளவரா இருந்தார் மோசே. அதே போல நம்ம ஒவ்வொருவருக்கும் என்னென்ன ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு சித்தம், என்ன சித்தம் கொடுத்திருக்காரோ அதெல்லாம் செய்து முடித்தாதான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். பரம அழைப்புக்கு அழைக்கப்பட்டவர்கள் நம்ம தேவனுக்கு மனவாட்டி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா அதுக்கு இந்த உலகத்துல நம்ம அவருக்காக என்ன பண்ணணுமோ அந்த காலிங், அவருடைய அழைப்பு,
அவரு என்ன அழைப்பு அழைச்சிருக்கிறார்? ஒருவேளை சிறுவருக்காக சிறுவர் ஊழியம் செய்வதற்கா, வாலிபர் ஊழியம் செய்வதற்கா, பெண்கள் ஊழியம் செய்வதற்கா, சுவிசேஷ ஊழியமா, பாடல் ஊழியமா, ஜெப ஊழியமா, என்ன ஆண்டவர் சொல்லியிருக்காங்களோ ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே நான் என்ன ஊழியம் செய்யணும் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என்ன? அந்த சித்தத்தை கேட்டு அதை செய்யும் போது நம்ம பரலோக அழைப்புக்கு பங்குள்ளவர்களா இருக்கிறோம். அதை கம்ப்ளீட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அந்த இத முடிவு பரியந்த உண்மையா செய்து முடிக்கணும். மோசே முடிச்சது போல அந்த அவருடைய தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனா இருந்தான். அதே போல நம்முடைய அந்த பரம அழைப்புக்கு என்னென்ன காலிங் நம்மளை குறித்து வச்சிருக்காங்க, ஆண்டவர் என்ன விஷன் கொடுத்திருக்காங்க, என்ன செய்யணும்னு சொல்லியிருக்காங்க ஊழியம், அதெல்லாம் முடிக்க ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு அதெல்லாம் செய்யணும். அதுதான் ஆண்டவருடைய தேவனுடைய வீட்டில் உண்மையா இருக்கும்போது பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களா இருக்கும். அடுத்தது பரம அழைப்புல ஒரு பந்தய பொருள் நமக்காக இருக்குது. அதை நோக்கி நம்ம பொறுமையோட ஓடணும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12, 13, 14. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். நம்ம தேவன் அழைத்த அழைப்பு நம்ம ட்ராக் வந்து மாறக்கூடாது. கொஞ்ச நாள் இப்படி போயிட்டு ஐயோ இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் அந்த பக்கம் போயிடுறேன், இது ரொம்ப இடுக்கமான வாசலா இருக்கு, விசாலமா எல்லாரும் எப்படி இந்த உலகத்துல வாழ்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொறுமை இழந்து அந்த பக்கம் போயிடக்கூடாது. அதான் அந்த லக்கு நமக்கு என்னது, எய்ம் என்னது, என்ன வந்தாலும் என்ன பண்ண மாட்டேன், அந்த பந்தய பொருளை மிஸ் பண்ண மாட்டேன். ஏசப்ப நம்ம குறிக்கோள் அதான் இருக்கணும், நம்முடைய எய்ம் அதான் இருக்கணும். அந்த யோசேப்புடைய குறிக்கோள், யோசேப்புக்கு ஆண்டவர் வச்சிருந்த தரிசனம் என்னன்னா, அவன் வந்து அதிகாரியா இருப்பான், அவனை வந்து அவனுடைய சகோதரர்கள் வணங்குறது போல அந்த தரிசனத்தை காண்றான். ஆனா அவன் அந்த தரிசனம் நிறைவேறும் வரை வசனம் அவனை புடமிட்டதுன்னு போட்டிருக்கு. புடமிடுதல் ரொம்ப முக்கியம். நான்ல வந்து என்ன பண்ணுவேன்னா, இப்போ ஒரு ரீசெண்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வர என்ன பண்றேன்னா, இந்த புடமிடுறது, சோதிக்கப்படுறதுன்னு சொன்னாலே நிறைய சோதனை வந்துரும்னு சொல்லிட்டு அந்த பக்கமே யாரெல்லாம் சோதனைக்கு ஆசைப்படுறீங்க சோதிக்கப்படுறதுக்கு அப்படின்னு ஆண்டவர் எங்க பாஸ்டர் கேட்டாங்கன்னு சொன்னா நாங்க கை தூக்க மாட்டேன். ஏன்னா அந்த மாதிரி வேண்டாப்பா, சோதனை வேண்டாம், சோதனை வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவேன். அந்த மாதிரி ஆனா சோதிக்கப்பட்டாதான் நம்ம சுத்த பொண்ணா விளங்க முடியும். ஒரு கோல்ட வந்து டெஸ்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு சூடான அந்த அக்னியில போடுவாங்க. போடும்போது நம்ம அழகான செயின் வந்து என்னதாயிரும், அப்படியே உருண்டையா அது மாறிடும். அதோட அது ஷேப்பே மாறிடும். அதுல உள்ள களிம்பெல்லாம் ஈயம் என்னென்ன இருக்கு, வெள்ளி என்னென்ன இருக்கு, அதெல்லாம் தேவையில்லாததெல்லாம் களிம்பெல்லாம் நீக்கிருவாங்க. அப்படி நம்மளை சுத்திகரிக்கிறதுக்கு தான் அந்த புடமிடுதல். புடமிட்டாதான் நம்ம வந்து எங்க போக முடியும், பரலோக ராஜ்யம். புடமிடுதல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த புடமிட்டாதான் அந்த இடுக்கமான அந்த வாசல்ல நம்ம அப்படி பொறுமையா போனாதான் அந்த பந்தய பொருளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நமக்காக என்னென்ன வச்சிருக்காங்களோ அந்த சோதனைகள் எல்லாம் சகித்து நம்ம ஆண்டவர்கிட்ட அவருடைய பரலோக ராஜ்யத்தை விட்டுறக்கூடாது. என்னதான் வந்தாலும் விட்டுறக்கூடாது. அந்த பந்தய பொருளை நோக்கி நம்ம லக்கை நோக்கி ஓடுறவங்களா இருக்கணும். அடுத்து வந்து பரம அதிகாரம் வாசிக்கலாம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 20 முதல் 26 வரை. தானியேல் 6ங்களாக்கா? 4ஆம் அதிகாரம் நீர் 20 முதல் கண்ட விருட்சம் வளர்ந்து பலத்து தேசத்தின் எல்லை பரியந்தம் காணப்படத்தக்கதாக அதன் உயரம் வான பரியந்தம் எட்டியது. அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமாயிருந்தது. எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது. அதன் கீழே வெளியின் மிருகங்கள் தங்கினது. அதன் கொப்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாபரித்தது. அது பெரியவரும் பலத்தவருமாயிருக்கிற ராஜாவாகிய நீர்தாமே. உமது மகத்துவம் பெருகி வான பரியந்தமும் உமது கர்த்தத்துவம் பூமியின் எல்லை பரியந்தமும் எட்டியிருக்கிறது. இந்த விருட்சத்தை வெட்டி இதை அழித்து போடுங்கள். ஆனாலும் இதன் வேர்களாகிய அடிமரம் தரையிலே இருக்கட்டும் என்றும் இரும்பும் வெண்கலமுமான விலங்கு இடப்பட்டு வெளியின் பசும் புல்லிலே தங்கி ஆகாயத்து பனியிலே நனைவதாக. 7 காலங்கள் அவன் மேல் கடந்து போகும் மட்டும் மிருகங்களோடே அவனுடைய பங்கு இருக்க கடவதென்றும்
வானத்திலிருந்து இறங்கி சொன்ன பரிசுத்த காவலாளனை ராஜாவாகிய நீர் கண்டீரே. ராஜாவே, அதன் அர்த்தமும் ராஜாவாகிய என் ஆண்டவன் பேரில் வந்த உன்னதமானவருடைய தீர்மானமும் என்னவென்றால், மனுஷரினின்று நீர் தள்ளிவிடப்படுவீர், வெளியின் மிருகங்களோடே சஞ்சரிப்பீர், மாடுகளைப் போல புல்லை மேய்ந்து ஆகாயத்து பனியிலே நனைவீர். உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீர் அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உம்முடைய பேரில் கடந்து போக வேண்டும். ஆனாலும் விருட்சத்தின் வேர்களாகிய அடிமரம் தரையில் இருக்கட்டும் என்று சொல்லப்பட்டது என்னவென்றால், நீர் பரம அதிகாரத்தை அறிந்தபின் ராஜ்யம் உமக்கு நிலை நிற்கும். அதே போல அதே அதிகாரத்துல 16ஆம் வசனமும் வாசிருங்க. அவனுடைய இருதயம் மனுஷ இருதயமாய் இராமல் மாறும்படி மிருக இருதயம் அவனுக்கு கொடுக்கப்பட கடவது. இப்படி இருக்க அவன் மேல் 7 காலங்கள் கடந்து போக வேண்டும். போதும். இதுல இந்த நேபுகாத் நேச்சர் என்ன சொல்றாரு, ஒரு பாபிலோன் அரண்மனை கட்டிட்டு நான் கட்டின மகா பாபிலோன் அப்படின்னு மனசுலதான் நினைக்கிறாரு. அதுக்கு உரிய தண்டனை தான் இந்த இது. ஒரு தரிசனத்தை பாக்குறாரு. அந்த தரிசனத்துல இந்த மாதிரி அடி மரத்தை வச்சிருக்காங்க. ஒரு பெரிய மரம் இருக்குது, அது வான மரம் ஓங்குது. அதுல எல்லா மிருக ஜீவன்கள் பறவைகள் எல்லாம் வருது. ஆனா அந்த அடி மரத்தை மட்டும் ஒரு தூதன் அடி மரத்தை மட்டும் விட்டுட்டு மற்ற இதெல்லாம் வெட்டிடுறாரு. இந்த இது இந்த தரிசனத்துக்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் தானியேல் ஆண்டவர் கொடுத்த உடனே அந்த விளக்கத்தை சொல்றாரு. எப்படின்னா, அந்த மரம் நீங்க தான் நேபுகாத் நேச்சார் ராஜாவே, உங்களோட அடி மரத்தை விட்டுட்டு மத்த எல்லாத்தையும் வெட்டிடுறாங்க. நீங்க 7 காலங்கள் என்ன பண்ண போறீங்க, 7 வருஷம் மாட்டை போல உங்க மனுஷ இருதயத்தை எடுத்துட்டு என்ன இருதயம் கொடுக்கப்பட்டுருச்சு, மிருக இருதயம் வைக்கப்பட்டு அந்த 7 காலங்கள் என்ன பண்றாரு, மிருகத்தை போல மழையிலையும் பனியிலையும் நனைஞ்சிட்டு இருக்காரு. அப்புறம் 7ஆவது வருஷம் முடிஞ்ச உடனே தான் அந்த மழையிலையும் பனியிலையும் நனைஞ்சிட்டு இருக்கும் போதே உணர்த்தப்பட்டு அவருக்கு மனம் திரும்புவார். அது பின்னாடி வரும். அந்த உணர்த்தப்பட்டு ஆண்டவரே என்ன மன்னிங்கன்னு அவர் மனசுல கேட்கும் போது ஆண்டவர் திரும்ப அவரை மன்னிச்சு கொண்டு வந்து அவரு ராஜா அரண்மனைக்கு திரும்ப வந்துருவாரு. அந்த ஏன்னா அவருடைய பெருமைங்கிற அந்த இதை உடைக்கும்படியாக, பெருமையை எடுக்கணும், வேரோட பிடுங்கணும் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி சோதனை வந்தாதான் அந்த பெருமை உடையும். அதனாலதான் அந்த 7 காலங்கள் என்ன பண்றாரு, அந்த மிருக இருதயத்தை கொடுத்து மிருகம் மாதிரி வெளியே மேய விட்டுறாரு அவரை. அப்புறமா அவரு அடிமரத்தை வெட்டல, ஏன்னா அவர் திரும்ப அவரை ஆண்டவர் கொண்டு வர்றாரு. அது அவருடைய அதே போலதான் அந்த யோபுக்கு சொல்லுவாங்க, அவன் பிராணனை விட்டு மற்ற எல்லாத்தையும் நீ சோதித்து பாரு, அவன் என்னுடைய பிள்ளை, அவன் என்னதான் பிடிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாத்தான் கிட்ட ஆண்டவர் சொல்றாரு. அதே போலதான் அந்த பிராணனை விட்டு வைக்கிறாரு. நம்ம ஆண்டவர் ஒரு சோதனைகள் மூலமா நம்மளை உருவாக்குறாரு. நம்மள்கிட்ட பொறாம இருக்குதா, பெருமை இருக்குதா, பொறுமை இல்லாம இருக்குதா, அதெல்லாம் கோப குணங்கள் இருக்குதா, கெட்ட குணங்கள் இருக்குதா, எல்லாத்தையும் அதெல்லாம் உடைக்கணும், அதெல்லாம் கிளீன் பண்ணணும்னு அந்த சுத்திகரிப்பின் நாட்கள்ல தான் அவரு சுத்திகரிக்கிறாரு. அந்த நாட்கள்ல நம்ம உணர்த்தப்பட்டு மனம் திரும்பும் போது அவரு அதுல இருந்து விடுதலையாக்கி நம்மளை ஆசீர்வதிக்கிறார். இப்ப நம்ம என்னென்ன பிரச்சனைகள் போராட்டங்களை போயிட்டு இருக்கோமோ, ஆண்டவரே என்ன பாவம் இருந்தாலும் என்ன சாபங்களோ என்ன தொடர்ந்து வந்தாலும் மன்னிங்கப்பா, இந்த பாவ சாபங்கள் எல்லாம் இயேசுவின் ரத்தத்தினால அதை கேன்சல் பண்றேன் அப்படி சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது அந்த பிரச்சனைகள் போராட்டங்கள்ல இருந்து நம்மளை விடுதலையாக்கி தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிற வல்லவரா இருக்கிறாரு. அடுத்து இதான் பரம அதிகாரம்னா இன்னொன்னு சொல்றேன். இது பரம அதிகாரம்னு போட்டிருக்குல்ல, பரலோகத்துல நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. இப்போ ஏசப்பா சிலுவையில அடிக்கப்படுறதுக்கு முன்னாடி அந்த ராஜா முன்னாடி நிப்பாட்டுறாங்க. அப்ப ராஜா சொல்றாரு, அந்த ஏசப்பாட்ட, சிலுவையில உண்மை அறையவும் எனக்கு அதிகாரம் இருக்குது, உன்னை விடுதலையாக்கவும் எனக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொன்ன ஏசப்பா என்ன சொல்றாரு, பரத்திலிருந்து உனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டால் ஒழிய நீ என்ன தொட முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஏசப்பாவை தொட முடியாது, அவர் ராஜாதி ராஜா. ஏன்னா பரத்திலிருந்து அவருக்கு அதிகாரம் என்ன அதிகாரம், அவர் இந்த உபத்திரவத்தின் வழியா போய் தான் அந்த உலகத்துக்காக அவர் ரத்த சிந்தனோன்ட்டு ஒரு இது இருக்குது. அதனால அந்த பரத்திலிருந்து அதிகாரம் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில கூட ஒரு சில போராட்டங்கள் பிரச்சனைகள் ஏன் ஆண்டவரே இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் போது அந்த
அந்த ஆண்டவருடைய அனுமதியின்றி நடக்காது. எதுவுமே நம்ம வாழ்க்கையில நடக்காது. அதான் பரம அதிகாரம்னு என்னது? தேவனுடைய அவருடைய அவரை மீறி நம்ம வாழ்க்கையில எதுவும் நடக்காது. அதனால ஏசப்பாவை பிடிச்சுக்கணும். எங்கேயும் நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனையில இருந்து என்ன விடுதலையாக்குங்க. அதுக்கு குறையா காணப்படுறது என்னப்பா? என்னுடைய குடும்பத்திலயா? என்னுடைய பரம்பரையா வர்ற சாபமா? பாவமா? எங்க வீட்டுல உள்ள நபர்களிடையே என்ன பாவம் இருக்கு? அதெல்லாம் மன்னிங்க. மனம் திரும்பி நான் ஏதாவது என்கிட்ட குற்றம் இருந்தா மன்னிங்கப்பா அப்படின்னு மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு ஜெபிச்சு அந்த இதெல்லாம் அந்த வியாதிகள் என்ன பிரச்சனைகள் வருதோ அதெல்லாம் கேன்சல் பண்றேன், இயேசுவின் நாமத்தினால் கேன்சல் பண்றேன்னு சொல்லி ஜெபிக்கும் போது ஆண்டவர் வந்து அந்த இதுல இருந்து நம்மளை விடுதலையாக்கி நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறாரு. அடுத்து அடுத்து வந்து பரம ஈவு. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4, 5, 6 வாசிப்போம். எபிரேயர் 6, 4, 5, 6. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இந்த இப்போ நம்ம ஒரு சோதனைகள் நமக்கு அப்படியே வந்துகிட்டே இருக்குன்னா என்ன ஆயிரும்? இந்த மாதிரி சோர்ந்து போயிரும். அப்படிதானே? நம்ம அபிஷேகம் பெற்றவங்களா இருக்கலாம், நல்லா பிரகாசிச்சிருக்கலாம், ஆண்டவருக்காக நிறைய செஞ்சிருக்கலாம். ஆனா ஒரு சோதனை தொடர்ந்து வரும்போது சோர்ந்து போயிடும். அது என்னோட வாழ்க்கையை வச்சுதான் நான் எல்லாமே சொல்லிட்டு வரேன். நம்ம எனக்கு கூட அப்படிதான் ஒரு நாள் சொப்பனத்துல என்னடா இப்படி என்னுடைய மகனுக்கு போராட்டங்கள் பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லி அப்படியே சோர்ந்து போயிட்டேன். என்ன ஏசப்பா இந்த பதிலே கொடுக்க மாட்டேங்கீங்களப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொப்பனத்துல சொல்றேன். அப்படி அதுக்கப்புறமா தான் அடுத்த நாளே என்ன ஆண்டவர் திடப்படுத்திட்டாரு. என்னதுன்னா, பரத்திலிருந்து அதிகாரம் வராட்டினா ஆண்டவரை தொட முடியுமா? அந்த அந்த ஆண்டவர் வந்து என்ன நியமிச்சிருக்காரோ அது வந்து அந்த பாதையில ஏதோ ஒண்ணு நன்மை இருக்கும், ஏதாவது ஒண்ணு இருக்கும். நம்மகிட்ட ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் ஏதாவது இருக்குது, அதெல்லாம் வேரோடு பிடுங்கணும். நம்ம டிக்னிட்டி நான்லாம் முன்னாடி வந்து யாராவது என்ன அவமானப்படுத்திட்டாங்கன்னா அந்த இடத்துல நான் இருக்கவே மாட்டேன். ஒரு ஸ்கூல்ல படிச்சா கூட அதுல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும், இல்லைன்னா அதுல வேற ஸ்கூல்ல போய் சேர்ந்துருவேன். அந்த மாதிரி அப்ப யாராவது சொந்தக்காரங்க ஏதாவது திட்டிட்டாங்கன்னா அவங்க வீட்டுக்கே போக மாட்டேன். அவங்க அந்த மாதிரியான ஒரு ரொம்ப அப்படி இருக்கும்போது எங்க சர்ச்சில் பார்த்தோன்னா என்ன வாரம் வாரம் எங்க மாமனார் என்ன பண்ணுவாரு, ஒர்ஷிப் பண்றதுக்கு திட்டதான் செய்வாங்க. போதும் நீ ஒர்ஷிப் பண்ணாண்டா, ஜெபிக்காண்டா, அப்படி ரொம்ப அவமானப்படுத்துவாங்க எல்லாரும் முன்னாடியும். ஆண்டவர் வந்து அந்த பாதையில கொண்டு வந்து என்ன அந்த டிக்னிட்டி எல்லாம் உடைக்கிறாரு. அப்புறம் அந்த பெருமையை உடைக்கிறாரு. இன்னும் பாவங்கள் நமக்கு கிட்ட நிறைய பாவங்கள் இருக்கும். தொடர்ந்து நம்மளோட ரத்த வழியா, தொப்புள் கொடி வழியா முன்னோர்கள் மூலமா வந்துகிட்டே இருக்கலாம் ஏதாவது. அந்த பாவ சாபங்கள் மூலமா அந்த மாதிரி வியாதிகளோ, போராட்டங்களோ, பிரச்சனைகளோ நம்மள தாக்குதா? அதெல்லாம் அந்த காரியத்தை தான் நாங்க இப்ப செஞ்சுட்டு இருக்கோம். இயேசுவே, என்ன பாவ சாபம் இருந்தாலும் மன்னிங்கப்பா. இயேசுவின் ரத்தத்தினால கழுவுங்கப்பா. என்ன பாவ சாபம் மந்திர கிரியைகளோ தொடக்கூடாது. அதெல்லாம் கேன்சல் பண்றேன்னு சொல்லி நம்ம ஜெபிக்க அதுல இருந்து ஆண்டவர் விடுதலையாக்கி நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறாரு. அதனால இந்த பரம ஈவ நம்ம வந்து ஒரு வாட்டி ருசி பார்த்துட்டு நம்ம எவ்வளவு நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, இந்த அபிஷேகம் பெறும்போது ரொம்ப சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம் நல்லா இருக்கு, ஆண்டவர்கிட்ட நிறைய நன்மைகளை பெற்றுக்கிட்டோம். ஆனா ருசி பார்த்துட்டு அந்த பரிசுத்தாவியை பெற்றும் ஆண்டவரை வந்து மறுதலிக்கிறவங்களா இருக்கவே கூடாது. ஏன்னா அது வந்து பரிதபிக்கப்பட்டவங்களா போயிரும். திரும்பவும் புதுப்பிக்க முடியாது. அதனால ஆண்டவரே எங்க விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நீங்க பேருக்கு உதவி செஞ்சீங்க. அது போல எங்க ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்புங்க. அல்லேலூயா. அப்பா, உம்மாலே கூடாத காரியம் ஒன்று இல்ல. எல்லாம் தேவனுடைய கரத்துல இருக்குது. எதுவும் போகாது. நம்ம ஜெபித்து கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் எல்லாவற்றிலிருந்து விடுதலை தந்துருவார். அடுத்து வந்து இந்த கடைசி இதை மட்டும் சொல்லலாம். அடுத்து பரலோக குடும்பம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமகாரணராகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட
கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இந்த இது வந்து நம்ம பரலோக குடும்பத்தோட நம்ம சேர்ந்திருக்கோம். இந்த உலகத்துல நம்ம குடும்பங்கள் இருந்தாலும் நம்ம குடும்பம் என்னது? பரலோக குடும்பம். நமக்கு பிதாவாகிய தேவன் இருக்காங்க, ஏசப்பா இருக்காங்க, பரிசுத்தாவியானவர், அவரோடு நமக்கு இணைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம சுற்றி தேவ தூதர்கள் இருக்காங்க. இத விளக்கமா சொல்றதுக்கு இன்னொரு வசனம் இருக்குது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 21 முதல் 24 வரை. எபிரேயர் 12 21 முதல். மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாயிருந்தது. நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் 1000 10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளினிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். நம்ம வந்து நம்மளை சுத்தி எவ்வளவு பெரிய நம்ம குடும்பம் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க, பரலோக குடும்பம். நம்ம சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 10,000 தேவதூதர்கள் நம்மளை சுத்தி இருக்காங்க. பரலோகத்தில் பேரெழுதப்பட்டிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்துக்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள், பரிசுத்தவானுடைய ஆவி நம்மளை சுத்தி இருக்குது. தேவன் நம்மளோடு இருக்கிறாரு. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகி இயேசு கிறிஸ்துவின் இடத்திற்கும் இயேசுவோடு நம்ம புது உடன்படிக்கை கவனன் பண்ணி அவரோடு இணைக்கப்பட்டிருக்கோம். ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் இயேசுவின் ரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஏசப்பாவுடைய ரத்தம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மளை அப்படியே சுத்தி இருக்குது, நம்மளை பாதுகாத்துட்டே இருக்கு. பொல்லாத பிசாசு தொடாதபடி, இந்த உலகம் நம்மளை தொடாதபடி, எல்லா பாவ சாபத்துக்கு எல்லா தீமைக்கும் விலக்கி ஆண்டவருடைய ரத்தம் நம்மளை மூடி பாதுகாத்துட்டே இருக்கு. தேவ தூத சேனை பாதுகாப்பு இருக்கு. நம்மளை சுத்தி பரிசுத்தவான்களுடைய ஆவிகள் இருக்குது. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மளை சுற்றி சூழ்ந்து இருக்க பாவமான பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி பொறுமையோட விசுவாசத்தோட நம்ம ஓடக்கடவோன்னு சொல்லியிருக்கு. அந்த மாதிரி நம்ம தேவனை பிடித்து கொண்டு இந்த உலகத்துல வாழணும். அதான் நம்மளை சுத்தி ஒரு பெரிய குடும்பம், தேவ குடும்பம். நம்ம பரலோக குடும்பத்தோட நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம், தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கோம். அடுத்தது வந்து பரம எருசலேம். இது கடைசி முடிஞ்சிருச்சு. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 9, 10. 21 என்ன சிஸ்டர்? 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களையுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். அதன் பிரகாசம் மிகவும் விலையுயர்ந்த ரத்தின கல்லை போலவும் பளிங்கின் ஒளியுள்ள வச்சிர கல்லை போலவும் இருந்தது. இது வந்து 10ஆம் வசனத்துல பாருங்க, 9ல பாருங்க, நீ இங்கே வா. பாதியில இருந்து வாசிக்கிறேன். அந்த யோவான் ஸ்நானகனுக்கு ஏசப்பா யோவான் ஸ்நானகன் கிடையாது, இது வந்து யோவான் சீசர். அந்த இயேசுக்கு அன்பான சீசருக்கு தான் அந்த தரிசனம் கிடைக்குது. இந்த இதுல பரலோகத்துக்கு கூட்டு போய் ஒரு தூதர் காமிக்கிறாரு. என்ன, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி. மணவாட்டி நம்ம எல்லாருமே என்ன, இந்த உலகத்துல இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் மணவாட்டி. நம்ம இந்த சபையில இருக்கிற ஒவ்வொருவரும், இந்த சபை எல்லாரும் நம்ம ஒவ்வொருவரும் தனித்தனியா யாரா இருக்கோம்? மணவாட்டியா இருக்கோம். எல்லாரும் சேர்ந்து
ஒரு பரம எருசலேமாக காணப்படுறோம். அதான் வந்து சொல்லியிருக்காங்க, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி, பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். அப்ப நம்ம இங்க உருவாக்கப்பட்டு பட்டு பட்டு என்ன பண்றோம்? நம்ம தேவனுடைய தேவனுக்கு முன்பாக ஒரு பரிசுத்த நகரமாகிய பரலோகத்தை விட்டு இறங்கி வருகிற அந்த இது எருசலேம், பரம எருசலேமாக நம்ம காணப்படுறோம். தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேம் நகரம் போல நம்ம வந்து ஆண்டவர் நம்மள ஒரு நகரத்தை போல பாக்குறாரு. எப்படின்னா இந்த அலங்கரிக்கப்பட்ட தேவனுடைய மகிமையை அடைந்த ஜெபத்தினால ஒர்ஷிப்னால தேவனுக்கு சாட்சியா வாழ்ந்து இந்த உபத்திரவத்தின் மத்தியில ஒவ்வொன்றும் நமக்கு என்னது, நம்ம ஒவ்வொரு உபத்திரவங்கள் பாடுகளும் நமக்கு வந்து ஒரு நட்சத்திரத்தை போல பிரகாசிக்கும். அப்படி நம்ம தேவனுடைய மகிமை அடைந்த, ஏன்னா நம்ம இந்த உலகத்துல உபத்திரவப்படுறோம், ஆனா நமக்குள்ள இருக்கிற தேவன் என்ன பண்றாரு? மகிமை அடைகிறாரு. தேவனுடைய மகிமையின் மேல் மகிமை அடைந்த, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்த, பலத்தின் மேல் பலம் அடைந்து தேவ சந்நிதியில வந்து நின்றார்கள் இருக்கலாம். அது மாதிரி மகிமை மேல் மகிமை அடைந்து அவருடைய வருகையில மறுரூபமாக்கி எப்படி ஆயிடுறோம்னா தேவனுடைய நகரத்தை போல ஒரு பரம எருசலேமை போல அலங்கரிக்கப்பட்டவர்களா மாறுறோம். அது என்னென்னலாம் அதுல எப்படி நம்ம இந்த உலகத்துல கட்டப்படுறோம்னு சொல்லி எபேசியர் 2ஆம் அதிகாரம் 18-22 வரை போட்டிருக்கு பாருங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 18 முதல் 22 வரை. அந்தபடியே நாம் இரு திறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். நம்ம தேவனுடைய வாசஸ்தலமாகி அந்த பரம எருசலேமாக கூட்டி கட்டப்பட்டு வர்றோம். அதுல யாரெல்லாம் இருக்கிறா? நம்ம இந்த சபையில யாரெல்லாம் இருப்பாங்க? அப்போஸ்தலர் இருப்பாங்க, அப்புறம் தீர்க்கதரிசிகள் இருப்பாங்க, சுவிசேஷகர்கள், அப்படி போதிக்கிறவங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து மூளைக்கல்லாகிய இயேசுவின் மேல் கட்டப்பட்டு அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள்ங்கிற அஸ்திபாரத்தின் மேல கட்டப்பட்டு இணைவாக கட்டப்பட்ட ஒரு பரிசுத்த ஆலயமாக தேவனுடைய வாசஸ்தலமா நம்ம ஆவியினால கட்டப்பட்டு வருவோம். அதுக்குதான் ஆவினால ஜெபிக்கணும். ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்க 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 நம்ம கட்டப்பட்டு வந்துட்டே இருக்கோம். தேவன் மேல கட்டப்பட்டு வருகிறவர்களா இருக்கிறோம். பரிசுத்த நகரமாகி எருசலேமை போல நம்ம கட்டப்பட்டு வர்றோம். எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. அந்த நாளிலும் கூட அப்பா நாங்களுடைய வேத வசனங்களை தியானிக்க தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி 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 ராஜா. ஹல்லேலூயா, நாங்க ஒருபோதும் சோர்ந்து போக மாட்டோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, எங்களுடைய மணவாளனாகிய இயேசு வரும் வரை அப்பா ஹல்லேலூயா நாங்க மணவாட்டிகளாக உமக்காக வைராக்கியமாய் இந்த உலகம் மாமிசம் பிசாசை ஜெயித்து ஆண்டவரே உம்மை பிடித்தப்பா பிரகாசிக்க உம்மை போல மாறியப்பா. ஹல்லேலூயா, மகிமையின் மேல் மகிமை அடைந்தப்பா உம்மோடு நாங்க எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம் ஆண்டவரே, பரம எருசலேமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த இணைப்புல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா, சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்புங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. நீபா கபலபா சகதரபலா கரபா, எலியாவை நீங்க தட்டி எழுப்பி சோர்ந்து போகாத எலியா தீபா கரா பல கரா பரலோக மன்னாவினால அப்ப பலப்படுத்தினது போல அப்ப அவருடைய வார்த்தை இந்த வேளையில பலப்படுத்தட்டும் ஆண்டவரை. ஒவ்வொருவரை நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொன்னீங்க ஆண்டவரே. ரீபாலாபாரா சந்தரா கரபலா கபலபா கரபோ அப்பா, எலியாவை போல பிரகாசிக்க ரீபா கரபலபா மோசே போலப்பா நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொன்னீங்க. பயங்கரமான காரியங்களை செய்வதற்காக எங்க ஒவ்வொருவரை குறித்து நீங்க வச்சிருக்கிற திட்டம் நிறைவேறும்படியாய் ரீபா கரபலா கரபா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எந்த
எந்த சோதனைகளோ எந்த போராட்டங்களோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். இந்த வசனத்தின்படி ஆண்டவரே உம்மை பிடித்து அப்பா ஹalleluya எல்லா சோதனைகளில ஜெயம் எடுக்க கிருபை செய்யுங்க. எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரீபா கரா பலா கடா ரகா தரா பலா கரபா எல்லா காரியங்களில ஜெயம் எடுக்க கிருபை செய்யுங்க. ரீபா கபா ரபா கரா பலா ஷகா தரா பலா கரபா அப்பா அந்த இணைப்புல வந்திருக்கிற பிள்ளைகளப்பா பல வித பிரச்சனையினால போராட்டத்தினால சோர்ந்து போய் அப்பா ரீபா கரா பலா கரா ஜெபிக்காம இருந்தா இந்த வேளையில ஒவ்வொரு பிள்ளைகள் மேல அப்பா உங்களுடைய ஜெப ஆவி ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஜெப பலிபீடம் எழுப்பப்படட்டும். ரபா கரா கடா ரபா கரா ஜெப அக்கினி பற்றி பிடிக்கட்டும் ஆண்டவரே. வைராக்கி ஆவி தேவ ஆவினால் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. ரபா பாபா பாபா ரபா கரா பலா கடா ரகா தரா பலா கரா ரீபா கரா பலா பரா ஷகா தரா பலா கடா ரகா தரா பலா கரபா இந்த சோதனை வழியாக என் தேவன் என்னை உருவாக்குகிறார். இதுல இருந்து நான் வெளியே வருவேன். வெளியே வந்து தேவன் என்னை ரெட்டிப்பான நன்மையினால ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி ரீபா கரா பலா கரபா ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வேளையில பலப்படுத்தப்படட்டும் ஆண்டவரை. திடப்படுத்தப்படட்டும் ஆண்டவரை. கர்த்தரு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ரீபா கரா பலா பரா ஷகா தரா பலா உயர எழும்பட்டு 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 சோர்ந்து போக கூடாது ஆண்டவரை. ஒவ்வொரு குடும்பத்தை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தட்டி எழுப்புங்க. ஒவ்வொரு குடும்பத்துல உள்ள பிரச்சனை போராட்டத்துல இருந்து விடுதலை ஆக்குங்கப்பா. கண்ணீர்கள் அப்பா ரீபா கரா பலா கரபா மாறட்டும் மாறட்டும். ரபா கரா பலா ஷகா தரா பலா கரபா எல்லா பிரச்சனைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால விடுதலை உண்டாகட்டப்பா. ஹalleluya நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ஹalleluya நன்றியோடு துதிக்கிற உம்மை உயர்த்துகிறோப்பா. ஹalleluya பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. அப்பா எங்க ஒவ்வொருவரையும் அப்பா மனவாட்டிகளாக உருவாக்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி ராஜாப்பா. ரீபா பாபா ரபா கரா பலா கராமுடைய வரங்களினால் வல்லமையினால் அப்பா நிரப்பி ஒவ்வொருவரையும் எடுத்து உபயோகப்படுத்துங்க. எல்லா பிரச்சனைகள் போராட்டத்துல இருந்து விடுதலையாக்கி அநேகருக்கு சாட்சியாய் அப்ப அநேகருக்கு அப்பா இந்த பிரச்சனையில இருந்து என்ன விடுதலை ஆக்கினார் என்று சாட்சி சொல்லும்படியாய் கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன். எங்களை தாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.